கோச் S7. சூரியன் இப்பதான் கிட்டத்தட்ட மறைஞ்சிருக்கும். இப்பதான் மெதுவா இருள் சூழ்ந்துகிட்டு இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல RPF சேர்ந்த 2 பேரு ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டு போய் ஷாலிமர் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்றாங்க. அப்ப ட்ரெயினோட ஹாரன் சத்தம் கேக்குது. அதை கேட்டு ஒருத்தர் சொல்றாரு, போனன்பா, ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். 2 பேரும் ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டு கோச் நம்பர் S7க்கு போறாங்க. ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டு போகும்போது அந்த RPF வீரன் சொல்றாரு, செத்து போனவங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க? ரவி. ஹோலி பண்டிகைக்காக வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அதனால ஓடிட்டு இருக்கிற அந்த ட்ரெயின்ல ரவி ஏறிக்கிறாரு. அரை மணி நேரமா அந்த ட்ரெயின்ல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த ட்ரெயின்ல எங்கேயுமே இடம் இல்லை. அப்புறம் கடைசியா அங்க தூரத்துல ஒரு சீட் காலியா இருக்கிறது அவரோட கண்ணுக்கு தெரியுது. அந்த கோச் போகி நம்பர் S7. ரவி அங்க போய் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் டயர்டா இருக்கிறதால தூங்கலாம்னு போறாரு. அப்ப ஒரு வயசானவர் அங்க வந்து சொல்றாரு, ஏய் தம்பி, ரயில் பயணத்துல தூங்க கூடாதுப்பா, அக்கம் பக்கம் பார்த்து ட்ரெயின் டிராவலை என்ஜாய் பண்ணிட்டு வரணும். இதை கேட்ட உடனே ரவி எந்திரிச்சு அக்கம் பக்கம் சுற்றி பார்க்குறாரு. அப்போ ஒரு வயசானவர் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே அப்புறம் நோக்கி வராரு. நீங்க அங்கிள்? நானும் இந்த ட்ரெயின்ல தான்ப்பா வந்துகிட்டு இருக்கேன். என்னோட பேரு ராஜேஷ் பிரதாப். பை தி வே, வாட்ஸ் யுவர் நேம் மேன்? என் பேரு ரவி. என்னப்பா முதல் முறையா ட்ரெயின்ல வந்துருக்கே? என்ன ட்ரெயினுக்கு வரதுக்கு முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா என்ன? நீ புக் பண்ணல தானே? இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்போ ஹோலி வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால தான் நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ட்ராவல் டைம் ரொம்ப அதிகம், அதனால தான் கொஞ்சம் தூங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் பெரும்பாலும் ட்ரெயினில் போக மாட்டேன். ஆனால் இன்னைக்கே வந்தீங்க? அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ல என் அப்பா இறந்து போயிட்டாரு. அதனால என் அம்மா, அப்புறம் என் தம்பி, அப்புறம் நான் யாருமே ட்ரெயினில் போக மாட்டோம். என் அப்பா இறந்ததுலேருந்து எனக்கு ட்ரெயினில் போகவே பிடிக்காது. ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு, அதான் ட்ரெயினில் வந்திருக்கேன். எங் மேன், இது வருத்தப்படுறதுக்கான நேரம் இல்லை. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பிரதாப் சகாப் ரவியை பார்த்து இப்படி சொல்றாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது டிடி அங்க வராரு. டிக்கெட் எடுக்காததால என்ன நடக்கும்னு ரவிக்கு தெரியும். நான் அவசரமா இந்த இடத்துக்கு வந்ததால என்னால் டிக்கெட் எடுக்க முடியலன்னு அவர் சொல்றாரு. நான் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னு ரவி சொல்றாரு. ஹோலி விடுமுறைக்காக தான் நான் இந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட டிடி கோவமா சொல்றாரு, அட நீ யாரா வேணாலும் இரு, டிக்கெட் எடுக்காம வந்ததால 300 ரூபாய் ஃபைன் கொடு, இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிக்கோ. ஐயோ டிசி சார், இவர் வீட்டுக்கு போகணும்னு கட்டாயத்துக்காக போறாரு சார், நீங்க ஃபைன்லாம் விடுங்க, நீங்க என் கூட வாங்க. பிரதாப் சகாப் இப்படி சொல்லிட்டு டிடியை இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போறாரு. அப்புறம் அவருக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு அவர்கிட்ட எதையோ சொல்றாரு. ரவி சீட்ல உட்காந்துக்கிட்டே அது எல்லாத்தையும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் டிடியோட கையில 100 ரூபாய் இருக்கிறதையும் அவர் பார்த்துடுறாரு. ரவி இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ட்ரெயின்ல ஒரு அழகான பொண்ணு அமைதியா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நேரா வந்து ரவிக்கு பக்கத்துல உட்கார்றாங்க. அவங்கள பார்த்த உடனே ரவி அவரோட கையால அவர் தலையை சீவுறாரு. ரவி அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, இதுல செர்பியாவில் இருக்கிற நடன பெண்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இறந்து போனதால யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு இந்த கட்டுரையில எழுதியிருக்காங்க. அடா, இது என்ன சார் நியூஸ்? செத்து போனவங்களுக்கு பயந்து யாரும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த காலத்துல கூட பேய்கள் இருக்குங்க. என்ன சொல்ல முடியும், அது உங்க பக்கத்துல கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படி பேய் ஏதாவது வந்தா நான் கண்டிப்பா வணக்கம் வைப்பேன். இந்த காலத்திலயுமா பேயெல்லாம் இருக்கு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க? பேய் இருக்கு இல்லைன்னு நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியாது. பேய் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவர் அப்படி சொன்னதை கேட்ட உடனே அவர் உள்ள இருந்த டாய்லெட்டுக்கு அவர் போறாரு. அந்த டாய்லெட்ல அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, அவர் பார்த்த காட்சியால் நடுநடுங்கி போறாரு. ஏன்னா அங்க ஒரு ஆளோட தலை இருக்கு. இந்த டாய்லெட்குள்ள அவரோட தலை மட்டும் தனியா இருக்கு. இதை பார்த்து ரவியால நிக்க கூட முடியல. ரவி பயந்து போய் கை கழுவுறதுக்காக பக்கத்துல இருக்க டேப்பை ஓபன் பண்றாரு. அந்த டேப்ல தண்ணிக்கு பதிலா ரத்தம் வருது. இதை பார்த்து அவருக்கு மயக்கமே வர மாதிரி இருப்ப ரவிக்கு புரியுது, ட்ரெயின் ஏதோ ஒரு ஆழமான டனலுக்குள்ள போக போகுதுன்னு. ட்ரெயின் இப்ப டனலுக்குள்ள போயிட்டு இருக்கிறதால ட்ரெயின்ல வெளிச்சமே இல்லாம இருட்டா இருக்கு.
ரவி வெளிச்சத்துக்காக பாக்கெட்ல கைவிட்டு லைட்டரை வெளியே எடுத்து அந்த நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப பிரதாப்ஜி அவர் காதுக்கு பக்கத்துல வந்து முணுமுணுத்து சொல்றாரு, என்ன தம்பி, இப்ப பேய் இருக்கிறதுலாம் நீ நம்ப ஆரம்பிச்சிட்டியா? பிரதாப் சகாப் இப்படி சொன்னதை கேட்டு ரவி அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்துட்டாரு. பிரதாப் சிங்கோட உடையில பாதிக்கு மேல வெறும் ரத்தக்கரையாவே இருந்தது. அவருக்கு ஒரு கண்ணு கூட இல்ல. மயங்கி கீழே விழுந்துட்டு இருந்த ரவியோட தலைக்கு மேல மெதுமெதுவா ரத்தம் வந்து விழுது. சுட்டு சுட்டா விழுறத கேட்டு ரவி எழுந்துடுறாரு. ரவிக்கு சுயநினைவு வந்துருது. அப்புறம் கர்ச்சிப்பை எடுத்து அவர் தலையை தொடச்ச உடனே அதை பாக்குறாரு. அது ரத்தமா இருக்கு. ஐயோ, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் யாரோட ரத்தம்? இந்த ரத்தம் உங்களுக்கு தான் தெரியுமா? ஒரு வாட்டி வந்து தொட்டு பாக்குறீங்களா? அப்பா, நீங்களா? என்னப்பா ஆச்சு? அப்பா, என்னாச்சு நீங்களே சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா. ரவி இப்படி கேட்டுக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அங்க அந்த ட்ரெயின்ல இறந்து போன பல பேரோட ஆத்மாக்களையும் டிடியோட ஆத்மாவையும் பார்க்கறாரு. அப்ப பிரதாப் முன்னாடி வந்து ரவியோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்க ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு சரக்கு ரயிலோட டிரைவர். சரியா 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாலிமர் எக்ஸ்பிரஸ் அதோட ட்ராக்ல போய்கிட்டே இருந்தது. அந்த ட்ரெயினோட டிரைவர் உங்க அப்பா தான். அவர் பக்கத்து ட்ராக்ல போய்கிட்டே இருக்காரு. தண்டவாளத்துல பிரச்சனையின் காரணமா ஸ்டேஷன் மாஸ்டர் உங்க அப்பா கிட்ட பிரேக் போட சொல்லி சொல்றாரு. பிரேக் போடணும்னு எவ்வளோ எச்சரிச்சாலும் உன் அப்பா பிரேக் போடல. ஏன்னா அவர் குடிச்சிருந்தாரு. உங்க அப்பா பண்ண தப்புக்கு இன்னைக்கு நாங்களா அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ரயில் சரக்கு ரயிலோட மோதிச்சு. அப்புறம் கோச் நம்பர் S7ல இருக்கிற எல்லாரும் இறந்தே போயிட்டாங்க. உன்னோட அப்பானாலதான் நாங்க எல்லாருமே இப்படி இறந்து கிடக்குறோம். என்னோட புருஷனுக்காக நான் 3 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியா அவரை சேரக்கூட முடியல. எங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நாங்க இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இத்தனை வருஷங்களா நாங்க பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்களுக்கு நிம்மதியா முக்தி கிடைக்கும். இப்படி சொல்லிட்டு ரவியோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அங்க இருந்த எல்லாரும் ஒண்ணு சந்துக்கிறாங்க. எல்லாரும் ரவியோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரவி அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. நண்பர்களே, இந்த கதை ஒரிசாவில் நடந்த ரயில் விபத்தால ஈர்க்கப்பட்டது. அங்க இருந்த குடும்பங்களுக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள். ஓம் சாந்தி. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.